Dear students, இன்னைக்கு let us prove a famous theorem called Heine Borel Theorem in metric space theory. இது proof பண்ண okay, Heine Borel Theorem proof பண்ண So நான் இங்க proof பண்ணக்கூடிய statement வந்து ரொம்ப elementary statement. Okay, it is not இது மட்டுமே Heine Borel Theorem கிடையாது. நீங்க MSc வரும்போது இதை விடவும் ரொம்ப generalized ஆன ஒரு வெர்ஷன் நீங்க படிப்பீங்க. Okay, இப்போதைக்கு we will prove that the statement is very simple. Okay, the Heine Borel Theorem வந்து the closed interval a comma b is compact in R. அவ்வளவுதாங்க. இதுதான் Heine Borel Theorem. ஆனா நீங்க MSc வரும்போது படிக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, if a set is closed and boundedness implies compact, that will implies that the space is a finite dimensional space அப்படின்னு படிப்பீங்க. அது ரொம்ப generalized version. MSc வரும்போது நம்ம படிப்போம். ஓகே, சரி. Before proving Heine Borel theorem, let me recall some basic facts or recall. என்னெல்லாம் நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, ரொம்ப முக்கியமான ரெண்டு தியரத்தை மட்டும் நான் படிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, number one we have proved that every compact set is bounded. இதுக்குள்ள தியரத்தை நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறேன். ஓகே, every compact set is bounded, and already I have shown that every compact set is closed. Okay, so இந்த ரெண்டு தியரத்தையும் நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். அப்போ what I can say, இது ரெண்டு கிளப் பண்ணோம்னா I can write this. Okay, A is compact, A subset of X is compact. This implies that capital A is closed and bounded. கரெக்டா? அப்போ A காம்பாக்டாக இருந்தால் அந்த A என்னவாக இருக்கணும்? க்ளோஸ்டாகவும் இருக்கணும், பவுண்டடாகவும் இருக்கணும். ஓகே, சரி. பட் the converse is not true. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். the converse is not true. அப்படின்னா என்ன அர்த்தம்? that is A is a subset of X is closed. இது closed ஆகவும் இருக்கு and bounded ஆகவும் இருக்கு. Okay, but this does not imply that A is compact. இது காம்பாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போதுமா? பவுண்டட். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போதுமா? so we'll give a counter example. Okay, so example என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, let capital X is be a discrete metric space, be an infinite set. Okay, Xங்கிறது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட் எடுத்துக்கோங்க. ஓகே, நிறைய எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கணும். ஃபைனைட் இல்லை, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, லெட் அசியூம் இப்படி எடுத்துக்கிட்டுமா என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த இன்ஃபைனைட் செட்டில் கன்சிடர் வித் டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸ். ஓகே, let D be the discrete metric space, the discrete metric on இதுல Xல வந்து ஒரு discrete metric எடுத்துட்டேன். ஓகே, சரி. இப்போ discrete metricனா என்ன அர்த்தம் அப்படின்னா, this implies that நான் இப்படி ஒரே லைன்ல எழுதிட்டுமா, distance between, ஓகே, இதை நான் ரீகால் பண்ணிக்கிறேன். distance between X, Y which is equal to 1 if X not equal to Y and 0 if X equal to Y. இதுதான் discrete metric. Okay, then I can write then any you take any point, distance between X, Y which is always less than or equal to 1
for every x comma y belongs to capital X. Okay, நீங்க எந்த xல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய தூரம் எதை விட கம்மியா இருக்கும் 1 விட கம்மியா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா this implies that capital X is bounded. கரெக்ட்டா? இது பவுண்டட் ஆக இருக்கு. இதான் முதல் பாயிண்ட். சோ capital X is a bounded set. Okay, சரி. இப்போ இது closed சொல்ல போறேன். we know that okay, every subset of X is both open and closed. அது closed ஆவும் இருக்கும் open ஆவும் இருக்கும். ஓகே, அப்ப இங்க ஒரு bounded, இங்க ஒரு closed. Okay, so what you will having அப்படினா that is capital X is closed. Okay, அப்ப ரெண்டு ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் இதுல இத மட்டும் எடுத்துக்கிட்டேன், closed மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்ப capital X is bounded and capital X is closed. So ரெண்டு வந்துருச்சு. Okay, so a discrete metric space. Okay, இப்படி எடுத்துக்கிட்டேன். Okay, so this implies that capital X is closed and bounded. இது closed ஆவும் இருக்கு and bounded ஆவும் இருக்கு. Okay, but capital X is not compact. ஏன் காம்பாக்ட் இல்ல அப்படின்னா ஏன்னா இதுக்கு ப்ரூஃப் எழுதுறோம். Okay, you take that, note that let singleton X, okay, singleton X where X belongs to capital X is an open cover for யாரோட open cover, capital X உடைய open cover. இது எப்படி எழுதிக்கலாம்ல, this capital X can be expressed as union of all singleton X where X belongs to capital X, okay, but okay, if capital X is compact ஆகுதுன்னா then என்ன சொல்லலாம், இதுக்கு ஒரு finite subcover இருக்கும். Okay, there is x1 x2 xn belongs to capital X such that என்னவா இருக்கணும், such that this capital X can be expressed as singleton x1, okay, union singleton x2 union union singleton xn. Okay, இது யாரு, இந்த செட்டை நம்ம எழுதிக்கலாம் x1 x2 xn. அப்போ x is a subset of this is a finite set. இது வந்து finite set. அப்போ a subset of a finite set is finite. Okay, so this must implies that X is finite. A contradiction. Okay, a contradiction. ஏன் contradiction, நான் மேல என்ன கொடுத்திருக்கேன், is X is an infinite set. நீங்க X க்கு பதிலா நீங்க என்ன எடுத்துக்கலாம், R எடுத்துக்கலாம். ஓகே, இது infinite set, closed interval a comma b எடுத்துக்கலாம். இது infinite set, Q எடுத்துக்கலாம். ஓகே, Q complement எது வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு தேவை வந்து infinitely many set. Of course you can make it to be natural number n. Okay, anything you may have. So these are all infinite set. இதெல்லாம் infinite set. ஆனா இது காம்பாக்ட் ஆக இருந்ததுனா நான் என்ன பண்ணிட்டேன், x வந்து finite ன்னு முடிச்சேன். Okay, so this implies that x is not compact. புரியுதுங்களா? அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ closed and boundedness does not imply compact. Okay, that is closed and bounded need not be implies compact set. Okay, சரி, இப்போ this is the thing. இது எங்க இந்த ஒரு கட்டம் மட்டும் சொல்லுமா, does not imply compact. Closed and boundedness need not be compact. எல்லாமே closed and bounded ஆக இருக்கும். ஆனா closed and bounded ஆக இருந்தா அந்த செட் காம்பாக்ட் ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எப்போ சார் அது closed and boundedness எல்லாமே காம்பாக்ட் ஆக இருக்கும் அப்படின்னா இருக்கும் சில இடங்கள்ல. எங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம R ல we are going to show that இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இது என்னது
with respect to the usual metric or with respect to the usual metric discrete illa usual metric compact if and only if it is closed and bounded. அதுதான் நான் ப்ரூஃப் பண்ண போறேன். அதை ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடி let us prove the Heine Borel theorem. Okay, the Heine Borel theorem. So we'll state the theorem. Sorry. Heine Borel theorem. Statement of the Heine Borel theorem is very simple. The closed interval a comma b is compact in R with respect to the usual metric. Okay. Now, statement statement I'll write this is the closed interval a closed interval a comma b closed interval a comma b is compact in R with respect to the usual metric. இது ரொம்ப முக்கியம். with respect to the usual metric அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பதான் பார்த்திருக்கேன் என்னது with respect to the discrete metric இது infinite set, இது compact இல்ல அப்படி சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இங்க with respect to the usual metric அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். So any closed interval a comma b is compact in R with respect to the usual metric. சரி, proof பண்ணலாமா? We'll go for the proof. Okay, சரி, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன்? to prove first என்னது இதுதான் given. Okay, given capital R with respect to together with, okay, with the usual metric R with usual metric இது கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா to prove the closed interval a comma b is compact in R. இது R ல என்னது compact னு சொல்ல போறேன். ஓகே, with respect to the usual metric. அதான் ரொம்ப முக்கியம். இது usual metric இல்லைன்னா இது நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், usual metricங்கிறதுனால இது நான் compact னு ப்ரூஃப் பண்ண போறேன். அப்ப compact னு ப்ரூஃப் பண்ண என்ன பண்ணணும்? We need to take a open cover for this open closed interval a comma b and we need to extract a finite subcover. Okay, ஒரு open cover கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு finite subcover நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அடுத்தது இது இருக்கு. let that is இப்படி எடுத்துட்டோமா, let g alpha. Okay, g alpha வழக்கமா u alpha தான் வச்சுப்போம். Take u alpha. Okay, where alpha belongs to capital I, be an open cover for யாரோட open cover? closed interval a comma b இனுடைய open cover. Okay, so we are having that is, இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா that is number 1, each u alpha is open as இருக்கு. Okay, for every alpha belongs to capital, எந்த alpha கொடுத்தாலும் u alpha open. and ரெண்டாவது என்னது அப்படின்னா this closed interval a comma b which is a subset of union of all u alpha. Okay, u alpha where alpha belongs to capital I. இது ரெண்டு தான் u alpha be an open cover for capital closed interval a comma b அப்படின்னா these are the two properties. Okay, இதுதான் இதோட அர்த்தம்.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to find a finite subcover of, okay, so we need to find, we shall show, we need to find, okay, we need to show that that closed interval a comma b can be covered by a finite member of members of யாரோட இந்த u alpha இருக்காங்கல்ல, இவனுடைய finite membersவால நம்மளால என்ன பண்ண முடியும், கவர் பண்ண முடியும்னு சொல்ல போறேன். ஓகே, இதான் we need to show that this closed interval a comma b can be covered by finite members of this u alphas. சரி, எழுதிக்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு செட் டிஃபைன் பண்றேன். ஓகே, லெட்ஸ் அப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கேபிட்டல் புட் s, capital A equal to, then s equal to, let s which is defined to be set of all x belongs to closed interval a comma b such that the closed interval a comma x can be covered by this closed interval a comma x can be covered by finite members of u alphas. Okay, so this is a set. ஒரு செட் நான் டிஃபைன் பண்றேன். ஓகே, நான் let எடுத்துக்கோங்க. நான் put capital S which is equal to this. அதாவது நான் s னு ஒரு செட் டிஃபைன் பண்றேன். அது என்ன செட்னாங்க பாருங்க. இதான் க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b. ஓகே, this is a, this is b. இது என்ன சொல்றது அப்படின்னா, you take a point x, இந்த செட்டுக்குள்ள ஒரு எலிமெண்ட் x இருக்கும்னா இந்த செட் இருக்கு பாத்தீங்களா, க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma x வந்து it has a finite subcover from this u alphas. இந்த செட்டை என்ன பண்ணிடலாம், finite members of u alpha அதான் முக்கியம். finite members of u alpha வால இந்த செட்டை கவர் பண்ண முடியும். க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma x இப்படி கவர் பண்ண, finite members of u alphas ஆல கவர் பண்ண முடியும். so that is a set S. okay, அப்போ முதல்ல இந்த செட் S is non-empty. this capital note that number one capital S is non-empty. ஏன் அப்படின்னா, since clearly என்ன எடுத்துக்கலாம், the A belongs to S. ஏன் this fellow, what is this, since ஏன் அப்படின்னா இதுக்கு பிராக்கெட்ல நான் அர்த்தம் சொல்ல பாருங்க. since this closed interval singleton A இப்படி எழுதிக்கலாம், this is equal to closed interval A comma A அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, and இதுல இருந்து என்ன தெரியுது, this A belongs to என்னது, closed interval a comma b. okay, this fellow is covered by union of all u alpha where alpha belongs to I. so this implies that there exists some alpha belongs to I such that this A belongs to u alpha. கரெக்டா? இதுல இருக்கிறதுனால ஏங்கிற எலிமெண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b ல இருக்குது. இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma bங்கிறது என்னது, யூனியன் ஆஃப் ஆல் u alpha. therefore இது யூனியன்ல இருக்குன்னு என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் ஒரு u alpha குள்ள இருக்கும். அப்ப இந்த a I can consider as this fellow. this is a comma a, this is equal to, so which is a subset of u alpha. okay, அப்ப ஒரே ஒரு u alpha இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma a கவர் பண்ணுது அப்படின்னா this closed interval a comma a is covered by finite member of u alpha. கரெக்டா? clearly A belongs to S குள்ள காரணம் தான் இது. ஓகே, நான் இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். since I'll write this, since I may write this, A belongs to closed interval a comma b, therefore that is a subset of union of u alpha. therefore there exists some alpha such that A belongs to u alpha. இந்த A தான் நான் எழுதிருக்கேன், closed interval a comma a ன்னு எழுதிருக்கேன். that is a contained in your u alpha. so that is closed interval a comma a is covered by
covered by a single u alpha. Okay, so this implies that A belongs to capital S. A belongs to capital S. Therefore, the set AS is non-empty. முதல் பாயிண்ட் வந்து S வந்து non-empty proof பண்ணிட்டேன். Okay, ரெண்டாவது என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா this S is bounded above. ரெண்டாவது this capital S is bounded above. Bounded above. இது ட்ரூ. ஏன் தெரியுமா, நீங்க எஸ் எக்ஸ் வந்து எங்க தான் எடுக்கிறீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் a, b ல தான் எடுக்கிறீங்க. ஓகே, வாட் எவர் யூ ஆர் சூசிங் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் a, b அப்படின்னா this implies ஏன் அப்படின்னா since like this, since any x belongs to இல்லைன்னா இப்படி எழுதலாம், x is less than or equal to b for every x belongs to s. கரெக்டா? ஏன் நீங்க சூஸ் பண்ற எலிமெண்டே எதுக்குள்ள தான் இருக்கு, a க்கும் b க்கும் இடையில தான் இருக்கு. அப்ப நீங்க இதுல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அது யாரோட கம்மியா இருப்பான், b விட கம்மியா இருப்பான். therefore this fellow is bounded above. அப்போ என்ன எழுதியிருக்கேன், so total what we are having is அப்படின்னா thus capital S is a non-empty, இது வந்து non-empty ஆக இருக்கு, non-empty set is a non-empty set which is bounded above. Okay, அப்ப என்ன அர்த்தம், a non-empty set which is bounded above always has its least upper bound by LUB axiom. Then by LUB axiom வந்து என்ன சொல்லுது, a non-empty set which is bounded above always has its least upper bound. It has a least upper bound. Okay, axiom இது நான் எடுத்துக்கிறேன். இது வந்து இப்படி எடுத்துட்டுமா, let C which is equal to least upper bound of யாரு S. Okay, exist. Okay, exist. And இப்போ இது எக்ஸிஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா it is a real number. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா that is C is a real number. Okay, இதான் இதோட அர்த்தம், நம்பர். ஓகே, so C அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆக இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை, by LUB axiom. இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா நம்பர் 1 this Cங்கிற எலிமெண்ட் எதுல இருக்கு, Sல இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண போறேன். நம்பர் 2 we are going to show that this C is equal to B ன்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான், இது ரெண்டையும் சொல்ல போறேன். so to prove we shall show this further. okay, Cங்கிற எலிமெண்ட் முதல்ல Sல இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா this closed interval a, c can be covered by finite members of u alphas. ஓகேங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது, c equal to b ன்னு போட்டோம்னா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா closed interval a, b can be covered by finite members of u alphas. okay, இதான் ஐடியா. so to prove Cங்கிற எலிமெண்ட் Sல இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண போறேன், அதே நேரத்துல C equal to B ன்னு ப்ரூஃப் பண்ண போறேன். that implies that closed interval a, b can be covered by finite members of u alpha அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் முடிஞ்சு. okay, so let us go to the proof of that C belongs to S அப்படிங்கறது மட்டும் நம்ம செக் பண்ணலாம். okay, now claim. okay, நான் இப்போ இந்த இடத்துல எழுதிக்கிறேன், we have defined. okay, we have C is Sங்கிறது என்னன்னு எழுதிக்கிட்டுமா, இங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டுமா. Sங்கிறது உங்களுக்கு தெரியல, set of all x belongs to closed interval a, b such that the closed interval a, x can be covered by finite members of u alphas. சரி, இப்போ we claim 1. okay, so first claim 1. okay, first claim வந்து என்னது அப்படின்னா this C belongs to S அப்படின்னு சொல்ல போறேன். okay, Cங்கிற எலிமெண்ட் எதுல இருக்குன்னு சொல்ல போறேன், Sல இருக்குன்னு சொல்ல போறேன். ஓகே, சரி, note that இப்போ இங்க பாருங்க, Sங்கிறது வந்து என்னது, நான் இந்த இடத்துல நான் எழுதிக்கிட்டுமா, that is equal to set of all x belongs to closed interval a, b
such that the closed interval a comma x, okay, can be covered by finite members of u alphas. ஓகேங்களா, இதான் ரொம்ப முக்கியம். finite members of u alphas, இதான் s. and note that since c ங்கிறது யாரு, least upper bound of s and b is b ங்கிறது யாரு, is an upper bound. okay, upper bound of s னுடைய upper bound, இது least upper bound, b ங்கிறது upper bound. so this implies that c which is always less than or equal to b. இது ஓகேயா, c is always less than or equal to b. அது மட்டும் இல்ல, also a belongs to s ஆக இருக்கிறதுனால this implies that a is less than or equal to c. கரெக்டா, இது s ல இருக்கு. அப்ப least upper boundனா இதுக்கு upper bound ஆக இருக்கும். அப்ப s ல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் எதை விட கம்மியா இருக்கும், c விட கம்மியா இருக்கும். so this would implies that a which is less than or equal to c which is less than or equal to b. இது ரெண்டுக்கும் காரணம் சொல்லிருக்கேன். இது ஏன் அப்படின்னா cங்கிறது least upper bound, bங்கிறது upper bound. அப்ப least upper boundனா upper boundோட சிறுசா இருக்கும், c will be less than or equal to b. இங்க aங்கிற எலிமெண்ட் s ல இருக்கு, cங்கிறது least upper bound. அப்ப a வந்து என்னைக்குமே less than or equal to c ஆகும். சோ இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா this implies that c belongs to closed interval a comma b. c belongs to closed interval a comma b. இதான் முதல் பாயிண்ட். ஓகே, and note that this fellow is a subset of, இது யாரோட சப்செட், union of all g alpha, sorry u alpha, union of all u alphas, where alpha belongs to capital I. அப்படின்னா என்ன அர்த்தம், c வந்து there exists some alpha ல இதுக்குள்ள இருக்கும். ஓகேயா, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா then there is some alpha I, alpha 1 belongs to capital I such that shall I write like this, c belongs to என்னது u alpha 1 இப்படி இருக்கும். கரெக்டா, இதுல யூனியன்ல இருந்தனா அட்லீஸ்ட் ஒரு மெம்பர்ல இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு மெம்பர் தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், u alpha 1 எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ u alpha 1 is a open set. இது யாரு, it is a open set. ஓகே, அப்போ இதை சுத்தி இந்த cங்கிற பாயிண்ட் அதுக்குள்ள இருக்குன்னா அப்ப இதை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் இதுக்குள்ளே இருக்கும், u alpha 1 குள்ளே இருக்குமா. அப்போ since u alpha 1 is open, there is some r positive ஒரு ரேடியஸ்ல வரைய முடியும் such that நான் வழக்கமா இங்க இப்படி எழுதுவேன், ball with the center c radius r which is contained in your u alpha 1. ஆனா இங்க பால்ங்கிறது யாரு, இதெல்லாம் சப்செட் ஆஃப் r தான். அப்ப இது யாரு அப்படின்னா this is c minus r comma c plus r, okay, which is contained in your u alpha 1. கரெக்டா, பால்ங்கிறது வந்து இதுல c minus r c plus r. அப்ப இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா படத்துல வரையும் பொழுது will have like this. okay, இதுதான் எனக்கு u alpha இருக்கும். இதுதான் எனக்கு ஓபன் செட் u alpha 1. இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, c அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்ப c யை சுத்தி என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு வட்டம் வரைகிறேன், இந்த வட்டம். ஓகே, இது யாரு அப்படின்னா this is c minus r, this is c plus r. ஓகே, இது c minus r, இந்த பாயிண்ட். is it okay? so இந்த மாதிரியான ஒரு செட் எதுக்குள்ள இருக்கும், u alpha 1 குள்ள இருக்கும். இதுல பிரச்சனை இருக்கும், இதுல டவுட்டே கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா note that இப்போ இதுல இருந்து ஒரு பாயிண்ட் நான் சூஸ் பண்ண போறேன். என்ன பாயிண்ட சூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இதுல இங்க நீங்க பாயிண்ட் சூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல நீங்க பாயிண்ட சூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல நீங்க பாயிண்ட சூஸ் பண்ணலாம். you are free to choose this point. okay, now what we are going to choose is choose an element. இங்கனக்குள்ள ஒருத்தனை சூஸ் பண்ண போறோம். okay, let us choose an element. I call it v, this is x1. okay, அப்போ choose
x1 belongs to எதுக்கு இடையில இந்த c minus r க்கும் c plus r க்கும் இடையில எடுத்துக்கிறேன். Okay, such that எதில் எடுத்துக்கணும், this fellow will be less than this. x1 வந்து யாரோட கம்மியா எடுத்துக்கணும், c1 விட கம்மியா, c விட கம்மியா எடுத்துக்கிறேன். c1 இல்ல, c விட கம்மியா எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த படத்துல பாருங்க, இந்த மாதிரியான இடத்துல நான் சூஸ் பண்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். I have chosen my x1 to be like this. சரி, now இங்க பாருங்க, இப்போ since this x1 which is smaller than c விட ஸ்மாலாக இருக்கிறதுனால, okay, c விட ஸ்மாலாக இருக்கிறதுனால, then this fellow, this closed interval a comma x1, okay, x1 can be covered by finite members of u alphas. கரெக்டா? ஏன்னா cங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அப்போ அதை விட கம்மியா இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஃபைனைட் மெம்பர்ஸ் ஆஃப் u alphas வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதுல டவுட்டே வேண்டாம். ஓகே, சரி, அப்போ அது மட்டும் இல்ல, இந்த ஃபெல்லோ பாருங்க, இவன் இந்த ஃபெல்லோ x1 to c இதை யாரை வச்சு கவர் பண்ணிடலாம், this u alpha 1 வச்சு கவர் பண்ணிடலாம். கரெக்டா? ஏன்னா இந்த செட் எதுக்குள்ள இருக்கு, இந்த u alpha 1 இருக்கு. ஓகே, since this interval, closed interval x1 comma c is covered by யாரு, this guy. Okay, what is this, x1 c, sorry, covered by u alpha 1. This fellow is covered by u alpha. Correct? x1 which is strictly less than c, then closed interval x1 comma a comma x1 can be covered by finite members of u alphas. ஆனா இந்த ஒரே ஒரு இன்டர்வல் x1 comma cங்கிற இந்த ஒரு இன்டர்வலை யாரை வச்சு கவர் பண்ணிடலாம், இந்த u alpha 1 வச்சு கவர் பண்ணிடலாம். u alpha 1, then இதையும் சேர்க்க. ஓகே, then this fellow a comma x1 union with x1 comma c can also be covered by finite members of u alphas. கரெக்டா? ஏன், ஃபார் எக்ஸாம்பிள் இது கவர்டு பை 10 மெம்பர்ஸ், 10 வச்சு கவர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கூட 1, இது வந்து 11 மெம்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். அப்படிங்களா? ஸோ திஸ் fellow can be covered with 11 members. இது வரைக்கும் 10 மெம்பர் அப்படின்னா இது கூட 1 இதை சேர்த்துக்கிட்டோம்னா 11. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு யாரு, திஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டர்வல் a comma c. Okay, a comma c. That means closed interval a comma c can be covered by finite members of u alphas. Okay, so this implies that is closed interval a comma c can be covered by finite members of u alphas. Okay, so this implies that c ங்கிற element எதுல இருக்கும், s ல இருக்கும். Okay, so this fellow c can belongs to s. முதல் claim முடிச்சிட்டேன். ரெண்டாவது claim என்ன பண்ண போறேன், this c is equal to b அப்படினு நான் ப்ரூஃப் பண்றேன். c is equal to b அப்படினு ப்ரூஃப் பண்றேன். ஓகே, okay, இப்போ we'll prove the case 2, claim 2. So we'll go for a claim 2. என்ன ப்ரூஃப் பண்ணணும், இப்போ நான் ஆல்ரெடி என்ன ப்ரூஃப் பண்ணிட்டேன், c belongs to s னு ப்ரூஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், to prove c which is equal to b அப்படினு ப்ரூஃப் பண்ணணும். c is equal to b. Note that ஆல்ரெடி முதல்லயே என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் அப்படினா, this c belongs to closed interval a comma b னு சொல்லிருக்கேன். எங்க இந்த ஓகேங்களா, c belongs to closed interval a comma b. அதான் இதோட அர்த்தம். இதனுடைய அர்த்தம் என்னது அப்படினா, this implies that c belongs to closed interval a comma b. அப்போ இதுதான் இப்போ எனக்கு இருக்கு.
So we need to have, we know that another C belongs to closed interval a comma b. That is A which is less than or equal to C which is less than or equal to B. இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா C equal to B னு ப்ரூஃப் பண்ண போறேன். Suppose C not equal to B அப்படி எடுத்துக்கிட்டேன். அப்படி என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி ஃபெயில் ஆயிடும். That is C which is strictly less than B அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். Okay, then we are going to produce a contradiction. ஒரு contradiction சொல்ல போறேன். Okay, சரி. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? This implies that இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா C belongs to closed interval A and open B. And note that this is a subset of யாரு? Closed interval A comma B. Okay, and this is a subset of யாரு? Union of all U alphas. Okay, alpha belongs to capital I. Okay, therefore C belongs to closed interval A comma B which is a subset of union of all U alpha. Okay, அப்போ since this C belongs to union of all U alpha where alpha belongs to capital I, okay, there is some alpha 1 belongs to capital I. சார் முதல்ல போன கேஸ் ஒன்ல ஒரு ஆல்ஃபா 1 போட்டீங்கன்னா அப்ப இதே ஆல்ஃபா 1 அப்படி இல்ல, இது வேற எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஆல்ஃபா 2 belongs to capital I ன்னு எடுத்துக்கோங்க. Okay, such that what I can write அப்படின்னா இப்படி எழுதலாம். Okay, என்னது? This C belongs to this U alpha 2 இப்படி எழுதலாம். Okay, இதை கரெக்டாக வச்சுக்கிறேன். அப்போ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு படத்துல இது மேக் பண்ணிக்கோங்களேன். So we are having, this is my real line, இது என்னுடைய closed interval A, இது என்னுடைய B, open B. Okay, வேணா closed னு வெச்சுக்கோங்க, closed B. என்னுடைய C வந்து இதுல இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, இந்த இடத்துல C அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இந்த C யை சுத்தி என்ன பண்ணிருக்கேன்? ஒரு U alpha 2 அப்படின்னு ஒரு ஓபன் செட் இருக்கு. ஓகே, அந்த ஓபன் செட் C இந்த பக்கத்துல இருக்கும், இந்த பக்கத்துல இருக்கும். ஓகே, so suppose if it is having like this, okay, இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய U alpha 2. Okay, then we can choose since U alpha 2 is open, since U alpha 2 is open, இது ஓபனாக இருக்கிறதுனால okay, choose epsilon positive small enough ரொம்ப சிறுசா எடுத்துக்கலாம், small enough such that இதை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டத்தை வேற ஒரு கலர்ல போட்டுமா? So I'll give it like this. Okay, so என்னால இப்படி ஒரு C யை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் இது யாரு அப்படின்னா this is C minus epsilon, and this is C plus epsilon. அப்ப என்னென்னலாம் பாயிண்ட் such that number 1 என்னது அப்படின்னா that is the B வந்து இதுல இருக்க கூடாது. ஓகேங்களா? that is C minus epsilon which is less than, okay, C which is less than C plus epsilon which is less than B. B வந்து இந்த C plus epsilonக்கு தாண்டி இருக்கும். ஓகே, இது number 1. number 2 என்னது அப்படின்னா this open interval C minus epsilon comma C plus epsilon which is contained in your U alpha 2 குள்ள இருக்கும். கரெக்ட், ஏன்னா U alpha 2 is a open set, therefore we can find a radius. அந்த ரேடியஸ் வந்து எதை விட கம்மின்னு எடுத்துக்கிட்டோம்னா B minus A விட கம்மி. இந்த தூரத்தை விட, இது யாரு? இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் யாரு? B minus A விட இந்த எப்சிலான் வந்து கம்மி. அவ்வளவு சார், B minus C, A இல்ல C. இந்த B minus C எவ்வளவு இந்த எப்சிலானை கம்மியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் இதனுடைய அர்த்தம். This is choose B minus C விடவும் என்னுடைய எப்சிலான் வந்து என்ன வரணும்? சிறுசா இருக்கணும். ஓகேங்களா? That's all. This condition will hold. Okay, now you come to the problem. அப்போ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா thus we are having this condition. அப்போ choose x2, okay,
such that இந்த x2 எப்படி சூஸ் பண்ற பாருங்க. இந்த x2 வந்து c விட பெருசா இருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட். ஆனா c minus c plus epsilon ஓட சிறுசா இருக்கிற மாதிரியான நான் ஒரு என்ன பண்ணிட்டேன், ஒரு x2 வந்து சூஸ் பண்றேன். ஓகே, so note that this x2 is chosen to be here. This x2 is chosen to be here. எதுக்கு? Such that this c which is strictly less than x2 which is strictly less than c plus epsilon. இது ரெண்டுக்கும் இடையில நான் ஒரு x2 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே okay, note that the closed interval யாரு c, x2 which is contained in this closed interval c, x2 இருக்க பாருங்க. இவன் எதுக்குள்ள இருக்கான் அப்படின்னா இந்த ஓபன் இன்டர்வல் குள்ள இருக்கான், which is contained in c minus epsilon, c plus epsilon. அந்த c minus epsilon, c plus epsilon எதுக்குள்ள இருக்கு? This is u alpha 2 குள்ள இருக்கு, u alpha 2. That is the closed interval c, x2 can be covered by this closed interval a, b is covered by a single ஒரே ஒரு u alpha 2 வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், கவர் பண்ணிட்டேன். சிங்கிள் u alpha 2 வச்சு கவர் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது also we have c belongs to s. எப்படி? by above case. Okay, போன கேஸ் படி c belongs to s னு வச்சுக்கோமா. So this implies that closed interval a, c can be covered by finite members of u alphas. Correct? This closed interval a, c can be covered by finite members of u alphas. Fine. Then இங்க பாருங்க, இதுல இருந்து அதாவது க்ளோஸ் இன்டர்வல் a, x2 கால்குலேட் பண்றேன். இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல a ல இருந்து இது நான் ஒரு கலர்ல எழுதுறேன் பாருங்க, இந்த கலர்ல எழுதுறேன். ஓகே, சோ இந்த I'll write this, இந்த கலர்ல கொடுக்கல. a ல இருந்து c வரைக்கும் it can be covered by a finite members of c alpha u alphas வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த பீஸ் வரைக்கும். இந்த ஒரு பீஸ் இருக்கு பாருங்க, இந்த ஒரு பீஸ ஒரே ஒரு மெம்பரை வச்சு கவர் பண்ணிடலாம். அப்போ மொத்தத்தையும் இதுல ஒரு ஃபைனைட், இது கூட ஒண்ணு வச்சோம்னா மொத்தத்தையும் இந்த a to x2 கவர் பண்ணிடலாம். ஓகே, so since a to x2 இது a ல இருந்து x2 வரைக்கும் which can be expressed as closed interval a, c union c, x2. ஓகே, இத ஃபைனைட் மெம்பர்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாம், இது ஒரே ஒரு மெம்பர் வச்சு கவர் பண்ணலாம். so can be covered by finite members of u alphas. கரெக்ட்டா? ஏன்னா இது ஃபைனைட் மெம்பர், இது ஒரே ஒரு மெம்பர். அப்ப இது ரெண்டு சேர்ந்தா இங்க ஒரு ஃபைனைட் பிளஸ் 1. ஃபைனைட் பிளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த a to c வந்து 10 மெம்பர்ஸ் வச்சு கவர் பண்ண முடிஞ்சதுன்னா 11 மெம்பர்ஸ் வச்சு இத ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். அவ்வளவுதான், கவர்ட் பை திஸ். ஓகே, சோ திஸ் இம்ப்ளைஸ் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா x2ங்கற எலிமெண்ட்டும் எதுல இருக்கும், s ல இருக்கும். ஓகே, which is a contradiction. ஏன் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா since c is equal to least upper bound of s, s உடைய least upper bound, and c which is strictly less than x2 ஓட சிறுசாக இருந்தது அப்படின்னா சரி c விட x2 பெருசு, ஆனா c தான் least upper bound, இந்த x2 உள்ள s ல இருக்கு அப்படிங்கிறது that is gives a contradiction. புரியுதா? this gives a contradiction to the least upper bound of c. அப்போ இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா c உள்ள இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் படி c விட பெருசா ஒரு x2 எடுக்கலாம், அந்த x2 வந்து s குள்ளே வர வச்சிரலாம் இல்லையா? அப்ப இது எங்க தான் நடக்கு, இந்த இடத்துல தப்பு கான்ட்ராக்ஷன் எங்க அசியூம் பண்ணிருக்கோம் அப்படின்னா
இந்த இடத்துல assume பண்ணிடுறோம். C ஒருவேளை C not equal to B ஆக இருந்தா தானே இது ரெண்டுக்கு இடையில ஒரு Xங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்க X2ங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்க முடியும். அப்ப இது ரெண்டு ஈக்குவல் ஆயிட்டுனா இந்த கான்ட்ரடிக்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, நல்ல புரியுதா? இந்த இடம் ரொம்ப முக்கியமான குரூஷியலான பிளேஸ். C is strictly less than B ஆக இருந்தால் then we can choose X2 between C க்கும் B க்கும் இடையில X2 னு ஒருத்தரை சூஸ் பண்ணலாம். எப்படி சூஸ் பண்ணலாம்? இந்த மெத்தட்ல நான் இப்ப சொல்லியிருக்கேன்னா இந்த மெத்தட்ல சூஸ் பண்ணிக்கலாம். Therefore that X2 will also belongs to S அப்படின்னு வந்துரும். That gives a contradiction. அப்போ இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா hence C must be equal to B. That is C B ஆக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இது ரெண்டுக்கு இடையில ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணவே முடியாது. Therefore the problem will get settled. Okay, அப்போ therefore C is equal to B. Hence என்ன எடுத்துக்க, closed interval A, B can be covered by finite members of U alphas. கரெக்டா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? This implies that closed interval என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கேன்? முதல்ல ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிச்சோம்? Let G union of G alpha be an open cover for capital X be an open cover. Arbitrary ஒரு open cover எடுத்துக்கிட்டேன். Then we have shown that closed interval A, B is covered by finite members of U alpha எழுதிருக்கேன். Therefore this closed interval A, B is compact. ஓகேங்களா? So this is the Heine Borel theorem. Okay, note that இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்னது, with respect to the usual metric. Okay, not with usual metric இல்லைன்னா இது நடக்கணும்னு அவசியம் இல்லை. For example, discrete metricல இது true கிடையாதுன்னு சொல்லிட்டேன். Any infinite set cannot be a compact set in a discrete metric space. So this is with respect to the usual metric. Okay, சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஒரே ஒரு குட்டியா ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். Okay, so this is an important theorem. என்ன தியரம் அப்படின்னா, in R, okay, let capital A be a subset of R. Then capital A is compact if and only if capital A is closed and bounded. Okay, இவ்வளவுதாங்க. Capital A subset of R, then capital A is compact if and only if A is closed and bounded. See, இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, A காம்பாக்டாக இருந்தா அது க்ளோஸ்டாகவும் இருக்கும், பவுண்டடாக இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா converse is not true. A is closed and bounded does not imply that A is compact அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? of course இது வந்து என்னது, with usual metric தான். Okay, then with usual metric A is compact if and only if A is closed and bounded. If and only if. That means what? Converse is true அப்படிங்கறத நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, சோ ப்ரூஃப் எப்படி அப்படின்னா, ஒரு வே வந்து ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டேன். ப்ரூஃப் என்ன அப்படின்னா, ஒரு வே this A is compact implies A is closed and bounded, already proved. Okay, so A is compact, then A is closed. இது ஒரு தியரம் proved. இது ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, and A is bounded. இதுவும் ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ரெண்டு தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ரெண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல we are going to prove the converse மட்டும் நான் இப்போ ப்ரூவ் பண்றேன். ஓகே, கான்வர்ஸ் என்னது அப்படின்னா, we'll assume the converse. Conversely, assume that capital A is closed and bounded.
ஓகே சரி இப்போ என்னன்னா இது பவுண்டடாக இருக்கிறதுனால இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் to prove capital A is compact இதை ப்ரூஃப் பண்ண போறேன் ஓகே இப்போ நான் இதுக்கு ஒரு ஓப்பன் கவர் எடுத்து அதுக்கு ஃபைனல் சப் கவர் இருக்குன்னு சொல்ல போறது இல்லை நான் இன்னொரு தியரத்தை யூஸ் பண்றேன் ஓகேங்களா சரி என்னன்னா இங்க பாருங்க since capital A is bounded இது பவுண்டடாக இருக்கிறதுனால bounded then there is என்ன சொல்லிக்கலாம் what I can say closed interval இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான் A is a subset of R தான் ஓகேங்களா அப்ப இது பவுண்டடாக இருக்கணும்னா இதுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் இருக்கணும் இதுக்கு ஒரு லோயர் பவுண்ட் இருக்கணும் ஓகேங்களா there is small m capital M belongs to R such that what I can write அப்படினா this is small m which is less than or equal to x which is less than or equal to capital M for all x belongs to யாரு கரெக்ட்டா இத bounded அப்படிங்கிறது டெஃபினிஷன் boundedனா R ல boundedனா அர்த்தம் it is both bounded below and bounded above நம்மளால ஒரு small m ஒரு capital M கண்டுபிடிக்க முடியும் which can satisfy this condition அப்ப இத இன்னும் அழகா சொல்லணும்னா இது எப்படி சொல்லலாமா this implies that capital A which is a subset of closed interval small m capital M இப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் small capital A is a subset of closed interval small m capital M okay சரி இப்போ we know that by above theorem we know that this closed interval small m capital M is compact இது ப்ரூஃப் பண்ணிட்டோம் நான் என்ன பண்ணிருக்கேன் க்ளோஸ் இன்டர்வல் A, B is compact ன்றேன் நீங்க எந்த க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்தாலும் அது காம்பாக்ட் க்ளோஸ் அண்ட் பவுண்டட் அதுதான் க்ளோஸ் இன்டர்வல் A, B நீங்க க்ளோஸ் இன்டர்வல்னா 0, இன்ஃபினிட்டியும் க்ளோஸ் இன்டர்வல் தான் ஆனா அது காம்பாக்ட் கிடையாது ஓகேங்களா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் அதுதான் காம்பாக்ட் so we are having this is closed interval M, capital M is compact இன்னொரு தியரம் ப்ரூஃப் பண்ணிருக்கேன் ஓகே அந்த தியரத்தை ரீகால் பண்ணிக்கிறேன் ஓகே if இந்த இதுல ரீகால் ஓகே ரெஃபர் இந்த தியரமும் நான் ப்ரூஃப் பண்ணிருக்கேன் கிளாஸ்ல ஓகே so if K is compact and A subset of K is closed இது closed ஆக இருந்ததுன்னா then capital A is also compact அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா that is a closed subset of a compact set is compact okay இதான் இந்த தியரம் அப்ப அந்த தியரத்தின்படி இங்க பாருங்க this is a compact set that is thus we have capital A is a closed subset of closed இது எப்படி சார் க்ளோஸ்ட் அப்படினா கொடுத்திருக்காங்க this is a closed set இது பவுண்டடாக இருக்கிறதுனால என்னால ஒரு காம்பாக்ட் செட் இத கண்டெய்ன் பண்ணிருக்கிற மாதிரியான ஒரு காம்பாக்ட் செட் கண்டுபிடிக்க முடியும் இது ஆல்ரெடி க்ளோஸ்ட் கொடுத்திருக்காங்க since A is thus we have capital A is a closed subset of a compact set யாரு this is small m capital M இதனுடைய இந்த காம்பாக்ட் செட்டினுடைய க்ளோஸ்ட் செட் இது ஓகே hence by theorem என்ன தியரம்னா இந்த தியரம் okay by this theorem we are having this capital A is compact இத முக்கியம் முடிஞ்சு போச்சு okay see இது that is we are going to prove that A is compact if and only if A is closed and bounded every compact metric space is closed and every compact metric space is bounded nu proof பண்ணிட்டோம் therefore in the way வந்து already proved okay so A compact implies A is closed and bounded already proved
already proved. இது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம், ரெண்டு தியரமா ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கான்வர்ஸ் கேட்கும்போது நான் என்ன அசியூம் பண்றேன், A is closed and boundedங்கிறத அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ A காம்பாக்ட்னு சொல்ல போறேன். அது என்ன பண்ணியிருக்கேன், A is closed and bounded-ஆக இருக்கிறதுனால நம்மளால ஒரு small m capital M கண்டுபிடிக்க முடியும், such that A is a subset of small m closed interval small m comma capital M. Okay, and we know that closed small m comma capital M வந்து காம்பாக்ட் நமக்கு தெரியும், ஏன்னா போன தியரத்துல ப்ரூவ் பண்ணிட்டோம். எனி க்ளோஸ் இன்டர்வல் a comma b is compact. இங்க a b இருக்க வேண்டிய இடத்துல small m capital M இருக்கு, அதனால இது காம்பாக்ட். and we know that another closed subset of a compact set is compact. அப்போ இங்க aங்கிறது closed set னு கொடுத்திருக்காங்க, அது கண்டெய்ன் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு காம்பாக்ட் செட் இருக்கு. therefore நம்மளுடைய சின்ன செட் a வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆயிரும், காம்பாக்ட் ஆகும். by this theorem any closed subset of a compact set is compact அப்படிங்கிற இந்த தியரத்தை யூஸ் பண்றதுனால my A is become a compact set. ஓகேங்களா, இந்த தியரம் இப்போ இந்த ஒரு தியரம் கேட்டோம்னா நீங்க எவ்வளவு தியரங்கள் எழுத வேண்டியது இருக்கு பாருங்க. இந்த தியரம் எழுதணும், ஃபார் எக்ஸாம்பிள் என்னட்டுமா, இது ஒன்னாவது தியரம், அதுக்கப்புறம் இது ரெண்டாவது தியரம், ஓகே இது ரெண்டாவது தியரம், அண்ட் இது மூணாவது தியரம், ஓகே இது நாலு தியரம். இந்த நாலு தியரத்தினுடைய காம்பினேஷன் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். Okay, A is compact if and only if A is closed and bounded. புரியுதா, இந்த நாலுமே ஒரே தியரம் தான், நாலு சேர்த்து ஒரே லைன்ல கேட்கணும்னா இப்படி கேட்டலாம். show that A is compact if and only if A is closed and bounded. Okay, I'll stop here. So next class we will start to prove some equivalence characterization of compactness. Okay, thank you.